ஆனா உங்ககிட்ட தான் நேத்து நைட்டு உண்மையை சொல்லிட்டாங்களே சார். உங்ககிட்ட உண்மையை முன்கூட்டியே சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி சார் நீங்க அவங்கள நம்பாம போனீங்க? தம்பி, என்ன சொல்ற நீ? என் பொண்ணு நேத்தே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். எப்பயா சொன்ன? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அப்போ நேத்துல இருந்து நீங்க உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணவே இல்லையா? வாட்ஸ்அப்பா? தென்றல் நேத்து நைட் இங்க வந்ததும் உங்களுக்கு 2 தடவை கால் பண்ணி பார்த்தாங்க. இந்த பையன் என்ன சொல்றான்? நேத்து நைட்டு தென்றல் என் நம்பருக்கு கால் பண்ணாளா? ஆமா, 2 தடவை ஃபோன் பண்ணா. நீங்க போனை வீட்ல வச்சுட்டு போனதுனால நான் தான் எடுத்து பேசினேன். சார், நீங்க போனை வீட்ல வச்சுட்டு போனது தெரிஞ்சதும் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போச்சேன்னு ரொம்ப டிஸ்டர்பாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னங்க, உங்க அப்பா கிட்ட பேச முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? பேசாம வாய்ஸ் நோட் பண்ணுங்க. ஆமா, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் கூட பேசி அனுப்பலாம்ல. அது கூட நல்ல ஐடியா தான். என் வாய்ஸ் மெசேஜ கேட்டா அப்பா நிலவரத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அந்த பையன் சொல்ற மாதிரி வாட்ஸ்அப்ல நான் எதுவும் பார்க்கலங்க. சார், தயவு செஞ்சு சீக்கிரம் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி உங்க பொண்ணு அனுப்பியிருக்க வாய்ஸ் நோட்டை ஃபர்ஸ்ட் கேளுங்க சார். அப்பா சாரிப்பா, உங்ககிட்ட சொல்லாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். சித்துவோட ஊர்ல பெரிய பிரச்சனையா? அந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவரா சாரதா அத்தை போய் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? இல்லனா அவங்க பதவியே பறி போயிடுமா? இந்த சிறுத்தையும் அவங்க பாட்டி சீரியஸ்னு நேத்து நைட்டே ஊருக்கு போயிட்டான். ஆனா பாவம், இங்க சித்துவ பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. சித்துவாலையும் எழுந்து சரியா நடக்க கூட முடியலப்பா. அவனை 1 மணி நேரம் கூட தனியா விடக்கூடாது. எப்போ வேணாலும் அவனுக்கு தலை சுத்தல் மயக்கொல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் அவன் கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அதான் நான் வேற வழி இல்லாம சாரதா அத்தை கிட்ட சித்துவ நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க ஊருக்கு போய் பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சேன். இந்த உண்மைய அம்மா கிட்ட சொன்னா அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் அம்மா கிட்ட நான் ஆபீஸ் விஷயமா 2 நாள் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டேன்பா. சாரிப்பா. உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க மீட்டிங் போயிட்டீங்க, போனை கூட வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. உங்ககிட்ட உண்மைய சொல்லாம விட்டது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதான் இந்த வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன். நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே சித்து தான்ப்பா. இது உங்களுக்கும் தெரியும். என் உயிரை காப்பாத்தின சித்துவ நான் கூட இருந்தே கவனிச்சுக்கலாம் தான் நான் அவனோட வீட்டுக்கு வந்திருக்கேன். என் கூட உங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அம்மா கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு தெரியல. அதான் நான் மட்டும் வந்துட்டேன். ஒருவேளை இந்த ஆடியோவை நீங்க இன்னைக்கு நைட்டே கேட்டுட்டீங்கன்னா நீங்களும் கிளம்பி இங்க வந்துருங்கப்பா.
நம்ம 2 பேருமே சேர்ந்து சித்துவை நல்லா கவனிச்சுக்கலாம். சாரதா அத்தை திரும்பி வந்ததும் நாம நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். ஓகேவாப்பா? பாய்ப்பா. என் பொண்ணுக்கு அப்பனா இருக்கிற தகுதியே எனக்கு இல்ல. இல்ல எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. ஐயோ. கண்ணா. அப்பா. என்னப்பா இது? என்னாச்சுப்பா? ஏன்பா கண் கலங்குறீங்க? என்ன மன்னிச்சிரு சென்ட்ரல். அப்பா எந்திரிங்கப்பா. என்னப்பா பண்றீங்க? அப்பா. என்னப்பா என்ன ஆச்சு? ஏன் இப்படி கலங்கி நிக்கிறீங்க? அப்பா தப்பு பண்ணிட்டு அப்பாவை நீ தண்டிச்சிரு. ஐயோ, அப்பா, 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 அப்பா வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. என்ன ஆச்சுப்பா? ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. நான் உன்னை நம்பி இருக்கிறோம்மா.
யாரு என்ன சொல்லியிருந்தாலும் அப்பா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய விட்டு இருக்க கூடாது. ஆனா விட்டுட்டே என்ன மன்னிச்சிரு தங்கம். நீதான் எல்லா உண்மையும் சொல்லி அப்பாவுக்கு நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ அனுப்பி இருக்கேடா. அந்த ஆடியோவை நான் இப்பதான்ப்பா கேட்டேன். நீ அந்த ஆடியோல எவ்வளவு நாகரிகமா அப்பாவே அங்க வர சொல்லிருக்கியடா. உன்ன போயிலா அம்மாடி, நீ ஏன் அந்த ஆடியோ விஷயத்தை என்கிட்ட காலையிலே சொல்லல? மத்தவங்களுக்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்ல. நான் என்ன பத்தி அவங்களுக்கெல்லாம் விளக்கி சொல்லலாம். ஆனா கடவுளுக்கு எப்படிப்பா என்னால விளக்கி சொல்ல முடியும்? என் கடவுள்பா. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம போயிட்டீங்கப்பா. ஒரு முட்டாள் தான். அதனால தானே உன்னை புரிஞ்சுக்காம இவ்வளோ காயப்படுத்திட்ட. தப்பாவே உன்னை நம்பலன்னா வெளியே சொல்ல முடியாம உன்னோட உள்மனசு காலையில இருந்து என்ன பாடுபட்டிருக்கோம். சாரி தென்று. இப்ப சித்து மட்டும் போன் பண்ணி என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருந்தா நான் இன்னும் அந்த ஆடியோவை கேட்டிருக்க மாட்டேன். சித்துவா? ஆமாம்மா, அந்த பையன் தான் சொன்ன. நீ சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. தங்கமானவன். நாங்க அவனையும் புரிஞ்சுக்கல, உன்னையும் புரிஞ்சுக்கலடா. எங்களை மன்னிச்சுட்டு தேடுறேன். ஐயோ அப்பா, வேண்டாம்ப்பா. அப்பா, இப்பவாது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? எனக்கு அது போதும்ப்பா, அது போதும். தென்றல், நீ தங்கடா. நீ எப்போ தப்பு பண்ணவே மாட்ட.
என்ன மன்னிச்சிரு. நான் ஒரு முட்டாள். லக்ஷ்மி, இன்னைக்கு என் பொண்ணுக்கு நானே சாப்பாடு ஊட்டி விட போறேன். நீ சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை. அப்பா, அக்காக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவீங்களா? எங்களுக்கெல்லாம்? எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன்டா கண்ணா. லக்ஷ்மி, உனக்கும் நான் ஊட்டி விடுறேன். ஆமா, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். இது லக்ஷ்மிக்கு. சிவா கூட்டுங்க. நீங்க சாப்பிடுங்கப்பா. பரவாயில்லடா. சாப்பிடுங்க. இருங்க, சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. நீர் நான் எடுக்கிறேன். தென்றல் தான் ஃபோன் பண்றா. இங்க குடுமா. இரு, ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. ஹலோ, சொல்லுங்க தென்றல். உங்க அப்பா நீங்க அனுப்பின ஆடியோ கேட்டாரா? தென்றல், தேங்க்ஸ் சித்து. தேங்க்ஸா? எதுக்குங்க? ஆமா, அந்த ஆடியோவை கேட்டதும் என்ன அப்பா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அப்பா மட்டும் இல்ல சித்து, அம்மாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, அப்படியா? நீ மட்டும் அப்பாவுக்கு போன் பண்ணி அந்த ஆடியோ விஷயத்த சொல்லலன்னா வீட்ல இன்னும் யாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் என் அப்பா ரொம்ப சந்தோஷமா எனக்கு மட்டும் இல்ல வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் கையாலேயே சோறு ஊட்டி விட்டாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து அப்பா தான் ஊட்டி விட்டாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டது என் மனசு பட்ட கஷ்டத்துக்கு திடீர்னு ஒரே நிமிஷத்துல 100 மடங்கு அதிகமான சந்தோஷம் கிடைச்சிருச்சு. இத்தனை நாளா
நீ என் உயிரை காப்பாத்தின ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்பதான் தெரியுது என் உயிரே நீதான்னு.